அது வந்து ரொம்ப இருக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம வந்து கொஞ்சம் காலம் பின்னோக்கி போவோம். அப்போ சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அங்க வந்து தன்னுடைய கணவன் இழந்திருக்கிறா கண்ணகி. அவன் வந்து பாண்டிய மன்னன் போய் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அவன் வந்து நீ யாருமா அப்படின்னு கேட்கிறான். அந்த நேரத்தில் அந்த கண்ணகி சொல்லுது, வாயிற் கடைமணி நெடுநாள் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல் உரு புண்கள் தீர்த்தோன் அஞ்சியும் அப்படின்னா ஒரு புல், ஒரு பறவை, அவனுடைய துயரை தீர்த்தவன் ஒருத்தன் இருக்கான். யாருன்னா அவனுடைய மடியில வந்து ஒரு பறவை, ஒரு புறா வந்து விழுது, அது வந்து வழியால துடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த நேரத்துல அந்த மன்னன் வந்து அவன் வந்து ஒரு மன்னன். ஆனா அந்த வேடனுக்கு வந்து அதை அடிச்சு அந்த வேடனுக்கு வந்து அவன் மன்னன் தெரியாது. அவன் என்ன கேட்கிறான், இன்னைக்கு வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு உணவு இந்த புறாதான், எனக்கு இது வேணும், என்னுடைய சதை கண்டிப்பா வேணும்னு சொல்லும்போது உனக்கு தேவை சதாதானப்பா, இந்த என்னுடைய தொடைய அறுத்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அந்த புறாவிற்கு ஈடாக தொடைய அறுத்து அவன் துலாக்குள்ள வைக்கிறான். ஆனா அப்பவும் அது ஈடாகல. கடைசியில தானே அந்த துலாக்குள்ள ஏறி இருக்கிறான். அவன்தான் சிதி சக்கரவர்த்தி. அடுத்து வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு கூட தான் தன் அரும்பரை புதல்வனை ஆழியின் மடிக்கும். அருமையா பிறந்த ஒரு பையனையும் தேர்காலில் கொண்டு அந்த சக்கரத்தில் வைக்கிறான். யார் அப்படின்னா மனுநீதி சோழன். எதற்காக? என்னுடைய கன்றை வந்து அந்த அரசனுடைய மகன் வந்து தேரேற்றி கொண்டு விட்டான், எனக்கு நீதி வேணும்னு சொல்லி ஆராய்ச்சி மணி அடிக்குது அங்க போய் அந்த பசு. அப்ப அதை பார்த்த உடனே அந்த பசுவின் துயரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு கொண்டான். அப்படிப்பட்ட நீதி தவறாத மன்னர்கள் வாழ்ந்த ஊர் தான் எங்க ஊரு. அப்ப எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து சொல்றாங்க, வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் என்று சொல்ல தான் தன் அரும்பரை புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே. அந்த ஊர்ல தான் அதுதான் என்னுடைய ஊரு. அந்த ஊர்ல ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து மாணிய மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களை மன்னா இந்நகர் புகுந்து இங்கு உன்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி